வணக்கம். இந்த பதிவு பாருங்க நம்ம தேமுதிக சொந்தங்களுக்கு தான் இந்த பதிவு. சில நாட்களா பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக வலைதளங்கள் Facebook, WhatsApp, Instagramல பார்த்தீங்கன்னா, தேமுதிகவின் வெற்றிக்கு என்ன காரணம்? தேமுதிகவின் தோல்விக்கு என்ன காரணம்? அப்படின்னு பல மாவட்ட செயலாளர் இருந்து கீழ அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் தங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான் இது. இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் அதுல சில தவறான பதிவுகள வந்து எல்லாருமே பதிவு பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னுடைய கருத்த வந்து நான் இந்த மீடியா மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அதுல என்ன கருத்து, சில கருத்துக்கள் தவறா உலாவிட்டு இருக்குன்னா, இந்த தேமுதிகவின் தோல்வி காரணம் அந்நியார் எடுத்த தவறான முடிவுதான் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து சுதீஷ் அவர்களின் பதவிக்கு ஆசைப்பட்டு நம்ம கட்சியை போய் அடமானம் வச்சுட்டான்னு சில பேர் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்றேன், அந்நியார் அவர் அதிமுகவோட கூட்டணியே இருக்கட்டும்னு விரும்பியிருக்காங்க. ஆனா அதிமுகவின் துரோகி எடப்பாடி அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன ஒரு நம்மளை வளர விடாம பண்ணியிருக்காங்கிறது நம்ம வாயால அந்நியாரே நம்மகிட்ட சொல்லல. ஆனால் சிவி சண்முகம் வெளியே வந்து சொல்லியிருக்காரு பாருங்க, நம்ம கட்சியை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க. அப்படி கேவலப்பட்டவங்க கூட போய் நம்ம எப்படி கூட்டணி வச்சிருக்க முடியும்? நம்ம தேமுதிக தொண்டர்கள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு அடுத்த சாய்ஸ் டிவிக்கு இருந்தாங்க. டிவிக்கு வந்து ஒண்ணும் இல்லாத விசிகா, எதுக்குமே யூஸ் ஆகாத காங்கிரஸ், அந்த மாதிரி கட்சிகளை வந்து காலில் விழுந்து என் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னானே தவிர, ஒரு நாளாவது எங்க அண்ணன் கட்சி தேமுதிக எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அப்பயும் கூப்பிடல, இப்பயும் கூப்பிடல. மரியாதை தலைவாசல் மிதியாதைங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. அது எப்படி நம்மளை மதிக்காதவங்க கூட போய் நம்ம போக முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். அவனும் நம்மளை வந்து சாய்ஸ்ல வச்சுக்கல. நம்மளை மதிச்சு நம்மளை கூப்பிட்டு வழி நடத்தின ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா திமுக தான். அதனாலதான் அந்நியார் வந்து அந்த கூட்டணிக்கு போனாங்க. அதுல எந்தவித தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம மீடியாலும் சொல்லியிருக்கோம். அனைத்து மீடியா, நம்ம மீடியா மட்டும் இல்லை, அனைத்து மீடியாக்களும் அனைத்து பத்திரிகை செய்திகளும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார் என்று அனைத்து ஊடகங்களும் தெரிவித்த ஒரு காரணத்தினால், அனைத்து கருத்து கணிப்புகளும் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருந்த காரணத்தினால தான் நம்ம கட்சி வந்து கூட்டணி போனோம். ஏன்னா நம்ம கட்சியுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம கட்சியை வளர்த்தாங்கிற ஒரு சூழ்நிலைக்காக நம்ம திமுகவோட கூட்டணி போனோம். அந்நியார் இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு தவறா இருந்திருக்கலாமே தவிர, இப்போ எடுத்த முடிவு 100% கரெக்டான முடிவு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தயவு செய்து தவறான தகவலை யாரும் பரப்பாதீங்க. அந்நியார் அவர்களுக்கு ஒரு சின்னம் தாழ்ந்த ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேமுதிக தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டர்களுக்கு கேப்டன் தெரியும், அந்நியார் தெரியும், பிரபாகரன் தெரியும். நம்ம தேமுதிகவில் எத்தனையோ மாநில பதவிகள், மாவட்ட பதவிகள் இருந்தாலும் அதில் உள்ள தலைவர்கள் வந்து நம்ம தேமுதிகவின் கடைக்கோடி தொண்டர்களுக்கு தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதே மீறி ஒரு மாவட்ட செயலாளர் தேமுதிகவின் அனைத்து தொண்டர்களுக்கும் பிடித்தமான ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு எல் வெங்கடேசன் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் சமூக வலைத்தளங்களில் சில நாட்களை வந்து சில தவறான ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்ட்டு நீங்கள் அந்நியார் அவர்கள் தான் அவரை கூப்பிட்டு அழைச்சி அவரை பேசி சமாதானப்படுத்தி ஒரு நல்ல மறுபடியும் ஒரு ஆக்டிவாக நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு உழைக்கிறதுக்காக நீங்கள் தான் அவருக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம தொண்டர்கள் பிடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தயவுசெய்து அவரை மாவட்ட செயலாளரை வச்சிருக்காங்க. அவரை மாவட்ட செயலர்ந்து மாற்றி அவர் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்து தம்பி விஜய் பிரபாரனுக்கு ஒரு துணையாக தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்வதற்கு அவரை மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் அனுப்புனீங்கன்னா கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இதில் நான் ஏதாவது தவறுதல் பேசினா மன்னிச்சிருங்க. நான் இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்ட செயலாளரை நேரில் பார்த்தது கூட கிடையாது. நம்மளோட தேமுதிக தொண்டர்களின் மனநிலையை தான் இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன். தயவுசெய்து நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா அண்ணி என்னை மன்னிச்சிருங்க.